கோழி கீ ரோஸ்ட் 12 to 15 மினிட்ஸில் பண்ணக்கூடிய டிஷ்ஷு. ஜஸ்ட் ஒரு பேஸ்ட் ரெடியாக இருந்தால் போதும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நீங்கள் ஸ்டார்டராகவும் சாப்பிட்லாம், இல்லை மெயின் கோர்ஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை சப்பாத்தியோடும் எடுத்துக்கலாம். குயிக்காக பண்ணக்கூடிய டிஷ்ஷு. இந்த நெய்யிலே வந்து குக் ஆகும்போது சீக்கிரம் குக் ஆகும். அந்த பச்சை ஸ்மெல் வந்து சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக வெளியே வந்துடும். இதை நீங்கள் ஆக்சுவலி ஒரு ஆயில் போட்டு ஆயிலில் குக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 1 மாதம்லாம் கிடாது. அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், இல்லை வெளியில் வச்சாலும் இது ஆயில் போட்டு நல்லா குக் பண்ணும்போது இந்த சில்லிருந்து ஆயில் வெளியே வரணும். வந்துச்சு அது கெட்டே போகாது. நம்ம வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை 1/4 கிலோ சிக்கன் ஆட் பண்ணுறோம். சிக்கன்லேருந்து மேரினேஷன் எண்ணெய் வெளியே வருது. இந்த ஸ்டேஜ் வந்தாலே சிக்கன் குக் ஆகிடுச்சு. வணக்கம் ஆன்லைன் ராணி வியூவர்ஸ், நான் உங்கள் செஃப் கதிர்வேல். இன்றைக்கி நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா கோழி கீ ரோஸ்ட். இது வந்து ரொம்ப குயிக்காக ஒரு 12 to 15 மினிட்ஸில் பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு. ஜஸ்ட் ஒரு பேஸ்ட் ரெடியாக இருந்தால் போதும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நீங்கள் ஸ்டார்டராகவும் சாப்பிட்லாம், இல்லை மெயின் கோர்ஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை சப்பாத்தியோடும் எடுத்துக்கலாம். குயிக்காக பண்ணக்கூடிய டிஷ்ஷு. நம்ம என்ன அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். கோழி நெய் ரோஸ்ட். தேவையான பொருட்கள்: கோழி எலும்பில்லாதது 1/4 கிலோ, காஷ்மீரி மிளகாய் வேக வைத்து அரைத்தது 1/4 கிலோ, சீரகப்பொடி 1/2 தேக்கரண்டி, மிளகு பொடி 1/4 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/2 தேக்கரண்டி, நெய் 2 கரண்டி, இஞ்சி பூண்டு விழுது 2 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. ஓகே, இப்போது இந்த சில்லியை நான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ஜஸ்ட் 12 மினிட்ஸில் முடிச்சிருக்கிற டிஷ். இது காஷ்மீரி சில்லி. இது ஆக்சுவலி இந்த காஷ்மீரி சில்லியை வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரைன் அவுட் பண்ணிடணும். பண்ணதுக்கப்புறம் ஸ்மூத் பேஸ்ட் பண்ணினா அது ஸ்பைசி கிடைக்காது, பட் கலர் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதோட கோட்டிங்கும் சூப்பராக இருக்கும். ஸ்பைசியே தெரியாது. நம்மளோட பேஸ் மேரினேஷன் இதுதான் நம்மளுக்கு சிக்கனுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாயில் பண்ண சில்லி பேஸ்ட்டை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடும். இதை நீங்கள் ஆக்சுவலி ஒரு ஆயில் போட்டு ஆயிலில் குக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 1 மாதம்லாம் கிடாது. அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், இல்லை வெளியில் வச்சாலும் இது ஆயில் போட்டு நல்லா குக் பண்ணும்போது இந்த சில்லிருந்து ஆயில் வெளியே வரணும். வந்துச்சு அது கெட்டே போகாது. நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக எப்போ வேணாலும் பண்ணிவிட்டு வீட்டில் ரெடிமேடாக உங்கள் இடத்துல வச்சுருந்தா சிக்கன் உடனே பண்ணிடலாம். ஸோ இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு நெய் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி 2 கரண்டி நெய் போடணும். ஸோ நெய் போடுறேன். நெய் 2 கரண்டி போட்டாச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் போடணும். இதில் எந்த தாளிப்புலாம் தேவையில்லை, டைரெக்டாக குக் பண்ணுற ஐட்டம் அது டிஷ். இது இந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா இந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை வதக்கணும் நல்லா. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், 2 ஸ்பூன் இந்த சில்லி பேஸ்ட் போட போகிறேன். ஏன் சார் 2 சில்லி, ஏன் ஷெஃப் 2 ஸ்பூன் வந்து ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த இருக்க காரம் எல்லாமே வெளியே வந்துருச்சு. வேக வச்சோம், நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு அந்த தண்ணியை அவுட் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கலர் தான் கொடுக்கும், அவ்வளோ காரம் இருக்காது. இப்போது இது எப்படி குக் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த சில்லி பேஸ்ட்டு நல்லா குக் பண்ணி சில்லி பேஸ்ட்லேருந்து ஆயில் வெளியே கக்கும். அந்த ஸ்டேஜ் வந்தோன்னா நம்ம சிக்கன் போட்டுடலாம். நான் ஏன் தண்ணி சேர்க்கலைன்னா, இந்த நெய்யிலே வந்து குக் ஆகும்போது சீக்கிரம் குக் ஆகும். அந்த பச்சை ஸ்மெல் வந்து சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக வெளியே வந்துடும். இதில் தண்ணி போட்டோம்னா அந்த பச்சை ஸ்மெல் வரதுக்கு டைம் எடுக்கும். ஸோ எண்ணெயில் தான் எப்போதுமே ஃபாஸ்ட்டாக அந்த ரா ஸ்மெல் வந்து வெளியே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சில்லி பேஸ்ட் வந்து எண்ணெய் வெளியே வருது பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நல்லா குக் ஆகிடுச்சு. பாத்திரத்துலேயே ஒட்டாது. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் ஜீரக பொடி, கொஞ்சம் மஞ்சத்தூள், அதாவது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறோம்.
ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போடுறோம். ஒரு மிக்ஸ் பண்ண உடனே நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். இப்போது மசாலா குக் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை 1/4 கிலோ சிக்கன் ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட்டு போடணும். சால்ட்டு தேவையான அளவு நம்ம இந்த ஸ்டேஜில் போடணும். ஆனால் அப்போ தான் சால்ட்டு உள்ள வரைக்கும் போய் குக் ஆகும். இது லைட்டாக நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து மூடி போட்டு வச்சோம்னா அந்த பைண்டிங் கிடைக்கும் நம்மளுக்கு. சிக்கனுக்கும் அந்த சில்லி பேஸ்ட்டும் நல்லா பைண்ட் ஆகும். ஸோ ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சோம். குக் பண்ணும்போது மூடி போடும்போது லோ ஃப்ளேமில் வைக்கணும், மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு எடுத்து பார்த்துடலாம். நல்லா தம்மில் குக் ஆகிருக்கு. ஸோ இதை எடுத்த உடனே ஒரு தடவை அப்படி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பார்க்கவே நல்லா இருக்குது. மசாலா நல்லா எண்ணெய் அதுலேருந்து கக்கி நல்லா குக் ஆகிருக்கு. சிக்கனை பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளேக் ஆகிடுச்சு. சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ ரெடி டு சர்வ், ரெடி டு ஈட். இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா இப்போது சிக்கன்லேருந்து மேரினேஷன் எண்ணெய் வெளியே வருது. இந்த ஸ்டேஜ் வந்தாலே சிக்கன் குக் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் 7 மினிட்ஸ் போதும். இந்த சில்லி பேஸ்ட்டு குக் பண்ணதுக்கப்புறம் சிக்கன் போட்டதுக்கப்புறம் 7 மினிட்ஸ் இந்த சிக்கன் குக் ஆகிடும். ஒரு 3 மினிட்ஸ் நீங்கள் தம் குக் பண்ணணும், அதாவது மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இப்போ டேஸ்ட் எப்படி இருக்கிறத பார்க்கலாம். இது மேலே நம்ம லைட்டாக கொத்தமல்லி போட்டுடலாம். கோழி கீ ரோஸ்ட் ரெடி. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் ஆல்ரெடி இங்கே ப்ரிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு எதாவது டவுட் எதாவது இருந்தால் ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட், எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள். நான் ரெடி டு ஆன்சர். கோழி நெய் ரோஸ்ட் செய்முறை. ஒரு வாணலியை எடுத்து அதில் 2 கரண்டி நெய் சேர்க்கவும். நெய் சூடானதும் 2 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து அதன் பச்சை வாசனை நீங்கும் வரை நன்கு வதக்கவும். பச்சை வாசனை நீங்கியவுடன் நாம் தயாரித்து வைத்திருக்கும் காஷ்மீரி மிளகாய் விழுதில் 2 தேக்கரண்டியை வாணலியில் சேர்க்கவும். இந்த மிளகாய் விழுதை நன்கு சமைக்க வேண்டும். சமைக்கும் போது விழுதிலிருந்து நெய் தனியாக பிரிந்து வரும். இதுதான் சரியான பதம். இப்பொழுது மிளகு பொடி 1/4 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/2 தேக்கரண்டி மற்றும் சீரகப்பொடி 1/2 தேக்கரண்டி ஆகியவற்றை சேர்த்து உடனடியாக கிளறவும். மசாலாக்களை கலந்தவுடனே வெட்டி வைத்திருக்கும் கோழியை வாணலியில் சேர்க்கவும். இந்த கலவையில் நாம் தண்ணீர் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நெய்யே பச்சை வாசனையை நீக்கி சரியாக சமைத்துவிடும். கோழியை மசாலாவுடன் நன்கு கிளறிய பின் தேவையான அளவு உப்பு சேர்க்கவும். சிறிதளவு தண்ணீரை மட்டும் தெளித்து மீண்டும் கிளறி வாணலியை ஒரு மூடியால் மூடவும். மூடி போட்டு வேக வைக்கும் போது அடுப்பை அப்படியே குறைந்த தீயில் வைக்கவும். சிறிது நேரம் கழித்து திறந்து பார்த்தால் சுவையான கோழி நெய் ரோஸ்ட் தயாராகி இருக்கும். இந்த ரெசிபி மிளகாயை வேக வைத்து செய்வதால் அதிக காரம் இல்லாமலே அற்புதமான நிறத்தையும் மணத்தையும் தரும்.